இன்னைக்கு டிசி நம்ம லயன் கோபிநாத் அவர்கள் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. எங்களோட முன்னாள் ஆளுநர் கலைமாமணி டாக்டர் ஜி மணிலால் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல ஒரு கைப்பற்ற. அதுல முக்கியமாக எங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பன்னாட்டு அறிவா சங்கம் மாவட்டம் 324 எண்ணின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் திருவிழா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் விழா அரசு மேடையில் பள்ளி இந்தியாவில் இந்த கலையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முதலாவதாக பார்த்தீங்கன்னா இடத்தை தந்த எச்எம் சார்களுக்கு நாம் அவர்களை முதலில் நான் வருகிறவர்கள் வரவேற்கின்றேன். ஏன்னா நாம் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க பண்ணிருக்கிறோம். 3 மேட்ரிமோனிஸ் வச்சிருக்காரு. சாய் சங்கரா என்பது பாத்தீங்கன்னா நல்ல சார்ந்தவங்க என்று ரொம்ப அழகாக அது நம்ம அந்த பேச்சிலேயே பாருங்க ஒவ்வொருத்தரும் நம்ம அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ரொம்ப அருமையான ஒரு வெல்கம் ஸ்பீச். நன்றி. உங்களுக்கு தான் ஒரு பலத்த கைத்தட்டல். நீங்க நல்லது என்ன கூப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு பொன் மாலை பொழுது ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா வித்தியாசம் தான். அதே மாதிரி ஒரு காலை மாலை எல்லாம் வித்தியாசம் தான். எத்தனையோ மாலைகள் வந்தா கூட இந்த மாதிரி ஒரு மாலை பொழுது கிடைப்பது என்பது ஒரு அற்புதம். அந்த வகையிலே எனக்கு இந்த ஊரில் இருந்தாலும் கூட இந்தியன் ஓவர்சீஸ் நாங்க எல்லாம் லெக்சர் வேணா கொடுக்கலாம், தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை முக்கியம் அப்படி இப்படி நாங்க சொல்ல முடியுமா? இது கடவுள் செய்த குற்றமில்லை. மாலை வணக்கங்கள். அறிவா சங்கத்தினுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற அறிவா சங்கத்தினுடைய ஆளுநர் மதிப்பிற்குரிய லயன் அனில்குமார் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் ஜோதிமணி அவர்களே, லயன் ஜெயக்குமார் அவர்களே, ரவீன்லால் அவர்களே, உமாதேவி அனில்குமார் அவர்களே, எனது இனிய நண்பர் அரிமா PMGF லயன் டாக்டர் மணிலால் அவர்களே, கேபினட் செக்ரட்டரி உதயகுமார் அவர்களே, சிவகுமார் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய என்னுடைய சங்கத்தினுடைய ஆலோசகரும் சாய் மேட்ரிமோனியல் சென்டருடைய தலைவருமான டாக்டர் பஞ்சாபகேசன் அவர்களே, லயன் மணிலால் அவர்கள் எல்லா பங்கனுக்கும் வருவார்கள். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்கிக் கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மாற்றுத்திறனாளிகள் தீர்க்கும் வகையில் சில நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டு வருகிறார். அதுபோல நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கெல்லாம் உதவிகள் செய்து வருகிறார்களோ அங்கே நம்ம டிவிலாம் அமைச்சர் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம உதவிக்கிறம் டிவிலையும் காட்டுவோம், இந்த சக்கரா டிவிலையும் காட்டுவாங்க, சக்கரம் டிவிலாம். ஸோ இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அறிவா சங்கத்தினுடைய துணைவர் திரு கோபிநாத் அவர்கள் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு அவ்வப்போது உதவிகள் புரிந்து வருகின்றார்கள். அறிவா சங்கத்தை சேர்ந்த அருமை நண்பர் மணிலால் அவர்களே, அருமை நண்பர் உதயகுமார் அவர்களே, சிவகுமார் அவர்களே, அருமை நண்பர் நாகேந்திரமணி அவர்களே, அருமை நண்பர் கோபிநாத் அவர்களே, அருமை நண்பர் திரு வரதக்குட்டி அவர்களே, திரு பஞ்சாபகேசன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் லயன் விஜய் ஆனந்த்,
மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களே, மாற்றுத்திறனாளிகளாக இங்கே வந்திருக்கின்ற நலத்திட்டங்களை பெற இருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்கத்தின் சார்பாக பல நன்மைகளை உலகெங்கும் இந்த இயக்கம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருடந்தோறும் கோபிநாத் அவர்களுடைய தலைமையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதற்காக அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய தலைவர் வரதக்குட்டி அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தது, நல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடிட்டர்ஸ் அது இவர்களெல்லாம் ஒரு மாற்றுத்திறன் என்பது மனதை சேர்ந்ததுதான். உடலில் மாற்றுத்திறன் இருந்தாலும் மனதில் உறுதி இருந்தால் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறவர் வரதக்குட்டி அவர்கள், கோபிநாத் அவர்கள், பஞ்சாபி கேசன் அவர்கள், இவர்கள் எல்லாம். ஆகவே நாம் எல்லாம் நன்றா இருக்கிறோம் என்று சொல்வதிலே அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு நிகராக நாமும் வர வேண்டும் என்பது நாம் ஆண்டவன் நமக்கு கொடுத்த கட்டளையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இத்தனையோ மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவன் அப்படி படைத்தாலும் கூட அவர்களுக்கு திறன் மற்ற வழியிலே இருக்கும் என்பதற்காக தான் மாற்றுத்திறன் என்ற ஒரு